வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஏமாறும் கூட்டம், முருகனை தொட்டா ஓட்டு வந்துவிடும் என்று பாஜகவினர் மத அரசியல் செய்கிறார்கள். சீமான் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மதுரையில் வருகின்ற 22ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றனர். இந்த மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத், ஆந்திர துணை முதல்வர் மந்திரி பவன் கல்யாண், மத்திய மந்திரிகள், பாஜக தேசிய தலைவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளனர். மேலும் இந்த மாநாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என மத்திய மந்திரி எல் முருகன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் இது சங்கிகள் மாநாடு என இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார். இந்த நிலையில் இந்த மாநாடு குறித்து செய்தியாளர்களிடம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தது, அவர்கள் ஒப்புக்கும் பேசுகிறார்கள். நான் உளமாற முருகனை பற்றி பேசுகிறேன். நான் முருகனின் பேரன். நான் செய்வதற்கும் அவர்கள் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பாஜக நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்லை. இவ்வளவு நாள் முருகனுக்கு ஏன் அவர்கள் மாநாடு நடத்தவில்லை? தமிழ்நாட்டில் முருகனுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. முருகனை தொட்டால் ஓட்டு வருமா என்று பாஜக பார்க்கிறார்கள். அரசியலுக்காக முருகன் மாநாட்டை நடத்துகிறார்கள். அவர்களின் அரசியலுக்காக உத்தர பிரதேசத்தில் ராமரை தொடுவார்கள், கேரளாவில் ஐயப்பனை தொடுவார்கள், ஒடிசாவில் பூரி ஜெகந்நாதரை தொடுவார்கள், தமிழ்நாட்டில் முருகனை தொட்டு இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஏமாறும் கூட்டம் என்று நம்மை நினைத்து விட்டார்களா? பாஜக மத அரசியல் செய்கிறார்கள், மக்கள் நலன் அரசியல் செய்யவில்லை என்று சீமான் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.